அந்த இளைஞன் சொல்றான், இந்த காடுகள வந்து திடீர்னு வனத்துறை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிச்சிருச்சு. எங்களால போய் ஆடு, மாடுகள மேய்க்க முடியல. எங்க கிராமத்தில பல பாசிட்டிவ்கள் இருக்கிறதுல ஒண்ணு, எங்க பகுதியில இருக்கிற காளை மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப பேர் போன காளை மாடுகள். எப்படி தேனி மலை மாடோ, அது மாரி இங்க உள்ளது. அப்படின்னு வெறும் கன்றுகள ஒரு 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 இது மாரி காட்டுறாப்புல. அதுல வெறும் கன்றுகள் மட்டுமே இருக்கு. காளை கன்றுகள் மட்டுமே இருக்கு. ரொம்ப சின்ன கன்றுகள் இதுக்குன்னே வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இனிமே இந்த இந்த நிலத்த வந்து வனப்பகுதி வந்து ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, வனத்துறை ஆக்கிரமிச்சிருச்சு. அது ம். வந்து மாடுகள் மேய முடியாது. இந்த மாடுகள் வந்து இயல்பா இவ்வளவு சக்தியோடையும் ரொம்ப அ வாலிப்புடன் இருக்கிறதுக்கு காரணமே, அந்த மலைகள்ல இயல்பா இருக்கக்கூடிய அ வெறும் புல்லு மட்டும் இல்லாம, அந்த மூலிகைகள்லாம் சாப்பிடுறதுனால தான்னு எல்லாரும் சொல்றாங்க, வைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் சூழல் இருக்கிறத வந்து வனத்துறை முதல்ல ஏன்னா வனத்துறை எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நேரடியா அரசியல்வாதிகள் வந்து அல்லது கார்ப்பரேட் வந்து ஒரு இடத்த வாங்குனா அது பிரச்சனை ஆயிடுதுன்ட்டு, முதல்ல வனத்துறை ஏதோ நாட்டுக்கு ஏதோ பெரிய இயற்கைக்கும் அல்லது மானுடத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய சேவை செய்ய போறது மாரி அத வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ஆக்குது. அப்புறம் நம்ம அந்த பகுதிக்கே நம்ம தொடர்பு இல்லாம போயிருது. அப்புறம் வனப்பகுதி அந்த வனத்துறை வந்து அந்த பகுதிய யாரோ ஒரு முதலாளிக்கு வந்து லீஸ்க்கு விடுது. அப்புறம் ஏதேதோ நடக்குது. அப்புறம் வித்துர்றாங்க அரசாங்கம். அப்புறம் நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ள போயில அங்க ஒரு பெரிய பாதாள சுரங்கம் இருக்கு. அந்த அளவுக்கு மண்ண நோண்டிர்றாங்க. உள்ள இயற்கை வளத்த நோண்டிர்றாங்க. மலைகள நோண்டிர்றாங்க. இந்த வேல தான் பண்றாங்க. அதாவது வனத்துறை வந்து இந்த இந்த மக்கள் வந்து ஒரு பழங்குடித்தனமான இந்த பகுதியில இருக்கிற மக்கள் ஒரு 2,00,000 வருஷம், 3,00,000 வருஷம் அங்க வாழ்ந்திருப்பாங்கல்ல. இப்ப கீழடின்னு நம்ம அப்படித்தானே பேசுறோம். இப்ப வாழ்ந்திருக்காங்கன்னா, 3,00,000 வருஷமா அழிக்காத இந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த வனத்த இப்ப அழிச்சிட போறாங்களா? இந்த 5 வருஷத்துலயும், 10 வருஷத்துலயும் அழிச்சிட போறாங்களா? இல்ல இந்த 3,00,000 வருஷமா எந்த வனத்துறை இருந்து அதெல்லாம் பாதுகாத்துச்சு? அவன விட ம். உனக்கு ம். அக்கறை இருக்கா? அவன் ம். அவன் அக்கறை இருக்கிறதுனால தான், அவன் அவ்வளவு தூரம் விவரம் தெரிஞ்சவன். அவன் நினைச்சிருந்தா ஊர விட்டு எங்கேயோ போய் இந்த பேச்ச வச்சு எங்கேயாவது சம்பாரிச்சுக்கலாம். நகரத்துல வந்து ம். அ ம். ஒரு கள்ள கள்ள ட்ரெயின் ஏறியோ, கள்ள தோணி ஏறியோ வந்து சென்னையில வந்து பெரிய மாளிகைகள் கோபாலபுரத்துக்கு பக்கத்துல ஒண்ண கட்டிக்கிட்டு வாரிசுகள அ பேசி ஒரு வரலாற உருவாக்கி அவனும் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு அந்த அது தோணலைல. அந்த அந்த ஊர பத்தி இன்னும் அத பத்தியே ஒரு கிராமத்தனமா பேசிட்டு இருக்கான்ல. அவன விடவா நீங்க ஒரு காவலாளிகள போட்டு, வனத்துறைய போட்டு, காவல்துறைய போட்டு அத பாதுகாத்துற போறீங்க? இதெல்லாம் தொடர்ந்து நம்மள்ட்ட இப்படியே வனத்துறை நம்மளுக்கு ஏதோ தொடர்பு இல்லாத ஏதோ மேலேருந்து இறங்கி வந்தவங்க மாரி பேசி, 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 பேசி நம்மள நம்ப வச்சுட்டாங்க. இது ம். பெரிய ஆபத்து. அதனால தான் நான் இந்த தமிழ் தேசியவாதிகளும், நாம் தமிழர் கட்சியிலேருந்து நடத்துற ஆடு, மாடுகளுக்கான அது ஆடு, மாடுகளுக்குன்னா அது பொங்கல் தான் தனியா இருக்கு. அவங்க ஆடு, மாடுகளுக்குன்னு சொல்றது மேய்ச்சல் நில உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த கூட்டம். அந்த கூட்டத்த கட்டாயம் ஆதரிக்கணும். இது வந்து இங்க மட்டும் இல்ல. அது நான் சொல்ற மாரி இந்த கூமாப்பட்டி ஒரு 1,00,000 கூமாப்பட்டி இருக்கு. நம்ம அ வ வடக்க கோயம்புத்தூர் பகுதிகள்ல எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை